ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம ஸ்டீஃபன் கிங் அவர்கள் 1980ஸ்ல எழுதிய ஃபயர் ஸ்டார்டர் அப்படிங்கிற கதையோட தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். இது லாஸ்ட் எபிசோட். இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இது கேட்டாதான் கதை புரியும். ரெயின்பர்ட் ஆண்டியோட பிளான்ஸை ஈஸியாவே கெஸ் பண்ணிட்டான். வென்ஸ்டே மத்தியானம் தப்பிக்க பிளான் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சு அவன் கவுண்டர் பிளான்ஸை போட ஆரம்பிக்கிறான். கரெக்டா டியூஸ்டே மார்னிங் கேப்டன் ரெயின்பர்டுக்கு கால் பண்ணி நாளைக்கு, அதாவது வென்ஸ்டே மார்னிங் ஒரு வேலையா வேற ஒரு இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அர்ஜென்ட் அண்ட் சீக்ரெட்டான வேலை அப்படின்னு சொல்றாரு. ரெயின்பர்ட் எனக்கு கோல்டு அது இதுன்னு விட்டு போட்டு பாக்குறான். ஆனா கேப்டன் கேக்குறதா இல்ல, நீ தான் போற அப்படின்னு சொல்லிடுறாரு. கூடவே பாம்புகளை பத்தி பேசுறாரு. ரெயின்பர்டுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது ஆண்டி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு. ஆனா ரெயின்பர்ட் என்ன சாதாரண ஆளா? கேப்டன் கிட்ட சரி நாளைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் முடிஞ்ச அடுத்த செகண்ட் திரும்ப கேப்டனோட ஐடியில இருந்து வென்ஸ்டே இவனுக்கு புக் பண்ணி வச்சிருக்கிற ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிடுறான். ஆனா கேப்டனுக்கு இது தெரியாம பாத்துக்கிறான். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ரெயின்பர்ட் அடுத்த நாள் டிராவல்ல இருப்பான். ஆனா அவன் எங்கேயும் போகாம சார்லிய ட்ராக் பண்ண பிளான் பண்றான். சார்லியோட எல்லா மூவ்ஸையும் நோட் பண்ண போறான். அவ எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி அவளை கொல்ல பிளான் பண்ணிருக்கான். டியூஸ்டே நைட் 4 ஜீவன்கள் தூங்கவே இல்லை. கேப்டன் கோல்ஃபை பத்தியும் பாம்புகளை பத்தியும் நினைச்சிட்டு இருக்காரு. ஆண்டி நாளைக்கு பொண்ணை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் பிளஸ் ஆங்ஸைட்டி எல்லாம் கலந்து ஒரு ஃபீலிங்ல இருக்காரு. இந்த எஸ்கேப் பிளான் ஸ்மூத்தா போகணும். அவருக்கு ஏற்கனவே தலை பயங்கரமா வலிக்குது இல்லையா, அதனால பவர்ஸை மினிமலா யூஸ் பண்ணி இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும். திரும்ப ஷாப்பை சேர்ந்த ஆட்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும் பொழுது இவருடைய பவர்ஸ் நிறைய யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நாளைக்கு எந்த விதமான ஹிக்கப்ஸும் இல்லாம இவர் போட்ட பிளான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டில இருக்காரு. சார்லி நாளைக்கு அப்பாவை மீட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அதே மாதிரி ஆங்ஸைட்டி, பயம் பிளஸ் ரெயின்பர்ட் மேல இருக்கிற கோவம் எல்லாம் கலந்து ஒரு ஃபீலிங்ல இருக்கா. ரெயின்பர்டும் தூங்கல. அடுத்த நாளுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். எப்படியும் சார்லியே கொல்லதான் போறான். ஆனா கூடவே அவனும் சேர்ந்து சாகிறதா பிளான் பண்ணிருக்கான். அது என்னவோ அவன் சரியான சைக்கோ. அவனும் அவனோட விசித்திரமான பிளான்ஸும். வென்ஸ்டே மார்னிங் சார்லி ரொம்ப சீக்கிரமாவே ரெடியாகி உட்கார்ந்துட்டு இருக்கா. 12:45க்கு ஸ்டேபிள்ஸ்க்கு போகிறதா பிளான் பண்ணிருக்கா. கேப்டன் தான் இது ஸ்கெடியூல்ல இன்க்ளூட் பண்ணிருக்காரு. இதை ரெயின்பர்டும் தெரிஞ்சுக்கிறான். கேப்டன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காருன்னா, ரெயின்பர்ட் இல்லாததால வேற ஒரு ஏஜென்ட் சார்லியை கூட்டிட்டு 12:45க்கு ஸ்டேபிள்ஸ்க்கு போவான். அங்க போய் சார்லியை தனியா விட்டுட்டு அந்த ஏஜென்ட் திரும்ப வந்துடணும். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரெயின்பர்டுக்கு சிரிப்பா வருது. சார்லி ரொம்ப முக்கியமான அண்ட் டேஞ்சரஸான அசெட்னு நல்லா தெரியும் எல்லாருக்குமே. எப்பொழுதுமே அவ கூட யாராவது கார்ட்ஸ் இருந்துட்டே இருக்கணுங்கிறது தான் ஒரிஜினல் பிளான். ஆனா அவளை தப்பிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே கேப்டன் இந்த மாதிரி ஸ்கெடியூல் போட்டிருக்காரு. ரெயின்பர்ட் அவனுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறான். 12:30 மணிக்கு ஸ்டேபிள்ஸ்க்கு போயிடுறான். அங்க வேலை செய்யற ஆட்களை வெளியே துரத்திடுறான். எல்லா குதிரைகளையும் அந்தந்த ஸ்டால்ஸ்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிடுறான். அந்த குதிரைகள் எந்த சிச்சுவேஷன்லயும் தப்பிச்சு ஓட முடியாதபடி லாக் பண்ணிருக்கான். அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். சார்லி கண்டிப்பா குதிரைகளை ஹர்ட் பண்றதுக்கு யோசிப்பா. அதனால குதிரைகளை வச்சு லாக் பண்ணா அவளுடைய பவர்ஸை உடனே யூஸ் பண்ண மாட்டா. அப்படிங்கறதால தான் இந்த மாதிரி செய்யறான். ஸ்டேபிள்ஸ்ல லாஃப்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா, வைக்கோல்லாம் வச்சிருப்பாங்களே, அங்க ஏறி வைக்கோலுக்கு நடுவுல மறைஞ்சு உட்காந்துக்கிறான். கரெக்டா 12:45க்கு சார்லி வரா. கூடவே அந்த ஏஜென்ட்டும் வரான். அந்த ஏஜென்ட் ஸ்டேபிள்ஸ்ல வேற யாருமே இல்லைங்கிறத பார்த்து கொஞ்சம் சந்தேகப்படுறான். அவளை விட்டுட்டு போக மறுக்கிறான். இங்க யாருமே இல்ல, உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா சார்லி லைட்டா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி பயம் காட்டிடுறா. அந்த ஏஜென்ட் செம்மையா பயப்படுறான். ஏன்னா சார்லியை வச்சு செஞ்ச எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் இந்த ஏஜென்ட் கண் முன்னாடி பார்த்துருப்பான். அவளுடைய பவர்ஸ் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு இந்த ஏஜென்ட்டுக்கு நல்லாவே தெரியும். அதனால பயந்து ஓடிடுறான். ஓடும் பொழுது அந்த ஏஜென்ட் மனசுக்குள்ள இந்த விஷயங்களை தான் யோசிக்கிறான். அலாம ஆக்டிவேட் பண்ணணும், எல்லாரையும் வார்ன் பண்ணணும். சார்லி பவர்ஸை யூஸ் பண்ண போறா, அவ ஏதோ பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டே தான் ஓடுறான். இவன் போய் ஒரு பெரிய படைய கூட்டிட்டு வரத்துக்குள்ள ஆண்டி இங்க வந்து சார்லியை காப்பாத்தணும். உள்ள ரெயின்பர்ட் இருக்கிறது தெரியாம சார்லி அவ அப்பாவை மீட் பண்ண ஸ்டேபிள்ஸ்குள்ள போறா. ரெயின்பர்ட் அவனோட கையில ஒரு துப்பாக்கியோட ரெடியா உட்காந்துட்டு இருக்கான். சார்லி அப்படின்னு மெல்லிய குரல்ல கூப்பிடுறான். சார்லிக்கு தூக்கி வாரி போடுது. அவளுடைய கனவுல வந்த விஷயம் நிஜமாவே நடக்க போற மாதிரி இவளுக்கு ஒரு ஃபீலிங். ஸ்டேபிள்ஸ்குள்ள ரொம்ப இருட்டா இருக்கிறதால ரெயின்பர்ட் எக்ஸாக்டா எங்க இருக்கான் அப்படின்னு இவளுக்கு தெரியல. வாய்ஸும் எக்கோ ஆகுது. அவன் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு கேக்குறா சார்லி. பயங்கரமா கத்துறா. ஆனா ரெயின்பர்ட் என்னென்னவோ சொல்லி கன்வின்ஸ் பண்றான். கீழே இறங்கி வா அப்படின்னு கத்துறா சார்லி. ஆனா அவன் இன்னும் மறைஞ்சுதான் உட்காந்துட்டு இருக்கான். நீ கீழே இறங்கி வரலனா நான் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், உன்னை பொசுக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. ரெயின்பர்ட் உடனே என்ன சொல்றான், குதிரைகளை ஹர்ட் பண்ண போறியா சார்லி அப்படின்னு சொல்றான்.
இப்பதான் சார்லிக்கு குதிரைகளோட சத்தமே காதுல விழுது. எப்பொழுதுமே அனிமல்ஸால வரப்போற ஆபத்தை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரியே ரெயின்பர்ட் அந்த லாஃப்ட்ல ஏறி உட்கார்ந்த அடுத்த செகண்ட் இந்த குதிரைகளுக்கு ஒரு விதமான பயம் வந்திருக்கும். அப்பலேருந்தே மெதுவா கனைக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். டிஃப்ரெண்டான சத்தங்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஆனா சார்லி இருந்த மனநிலையில இது எதுவுமே அவளுக்கு ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. இப்ப ரெயின்பர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் பண்றா. அந்த குதிரைகள் போடுற சத்தம் இவளுக்கு பயத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணுது. கனவுல நடந்த விஷயங்கள் அப்படியே நடக்கிற மாதிரி இவளுக்கு ஒரு ஃபீலிங். அவளுக்கு யாரையும் ஹர்ட் பண்ண விருப்பம் இல்லை. ரெயின்பர்ட் ரொம்ப கன்வின்சிங்கா அவளை மேனிபுலேட் பண்ணி பேசுறான். மெஸ்மரைஸ் பண்ற மாதிரி பேசுறான். மேல வா சார்லி, நேர்ல பேசிக்கலாம், மேல வா, என்கிட்ட வா அப்படின்னு சொல்றான். சார்லியும் ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி அவனை நோக்கி போறா. கரெக்டா ஆண்டியும் கேப்டனும் ஸ்டேபிள்ஸ்குள்ள வராங்க. சார்லி அப்படின்னு கூப்பிட்டுட்டே வராரு ஆண்டி. இந்த சத்தத்தை கேட்டுட்டு சார்லி மந்திரக்கட்டுல இருந்து வெளிவந்த மாதிரி ஃபீல் பண்றா. அப்பா நீங்க இங்க வராதீங்க அப்படின்னு கத்துறா. அதுக்கு ரெயின்பர்ட் சொல்றான், இட்ஸ் டூ லேட் அப்படின்னு. இந்த குரலை கேட்டதும் ஆண்டிக்கு பயங்கர கோவம் வருது. சார்லி ஆண்டி கிட்ட ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சு அழறா. ஆண்டி எப்படியாவது ரெயின்பர்டை புஷ் பண்ணி இங்கிருந்து சார்லியோட தப்பிச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா ரெயின்பர்ட் எங்க இருக்கான்னே தெரியல அவருக்கு. ஏற்கனவே கேப்டன் சொல்லி ரெயின்பர்ட் சார்லியை கொல்ல பிளான் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயம் ஆண்டிக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரெயின்பர்ட் அவளை ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி சார்லியை காப்பாத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரெயின்பர்ட் ஆண்டிக்கு வார்ன் பண்றான். நீ உன்னுடைய பவர்ஸை என் மேல யூஸ் பண்ணலாம்னு நினைக்காத. உன்னோட புஷ்ஷை என்னால ரெசிஸ்ட் பண்ண முடியும். உன் பொண்ணு சார்லிய இந்த துப்பாக்கியால ஷூட் பண்ற வரைக்கும் என்னால உன்னுடைய புஷ்ஷை ரெசிஸ்ட் பண்ண முடியும். அது உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சார்லியை பார்த்து ரெயின்பர்ட் சொல்றான், சார்லி இங்க வா, மேல வா, எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். நீ வரலனா உங்க அப்பாவை சுட்டுடுவேன் அப்படின்னு அந்த துப்பாக்கிய ஆண்டியை நோக்கி பாயிண்ட் பண்றான். சார்லியால இப்ப ஃபயரை ஸ்டார்ட் பண்ண முடியாது. வைக்கோல் இருக்கிற இடத்துல சின்ன தீப்பொறி இருந்தாலே போருமே. அப்பா வேற இருக்காரு, குதிரைகள் வேற இருக்கு. அவ்வளவுதான். சார்லி அந்த ஏணியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. நான் உன்கிட்ட வந்தா எங்க அப்பாவை கண்டிப்பா விட்டுடுவியா அப்படின்னு கேக்குறா. ரெயின்பர்ட் ஆமா அப்படின்னு சொல்றான். ஆண்டி வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேட்காம சார்லி ரெயின்பர்டை நோக்கி நடக்கிறா. ஆண்டி என்ன யோசிக்கிறாருன்னா, சார்லியை புஷ் பண்ணணும், ரெயின்பர்டை நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புஷ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ இவங்க யாருமே கவனிக்காத கேப்டன் திடீர்னு கத்துறாரு. அவர் தான் பாம்பை நினைச்சு பயந்துட்டு இருக்காரே. இந்த இருட்டான ஸ்டேபிள்ல வைக்கோலுக்கு நடுவுல பாம்பு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி கத்துறாரு. இந்த டிஸ்ட்ராக்ஷன் போதுமே ஆண்டிக்கு. ரெயின்பர்ட் மேல இவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி மேலேருந்து ஜம்ப் பண்ணும்படி புஷ் பண்றாரு. ரெயின்பர்ட் ஜம்ப் பண்றான். ஆனா இப்ப திரும்ப அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணதால இந்த புஷ் ஏற்கனவே பலவீனமா இருந்த ஆண்டியோட பிரெயின்ல ஒரு பர்டிகுலர் நர்வை அஃபெக்ட் பண்ணிடுது. ஆண்டிக்கு என்னைக்கும் ஒரு நாள் இது நடக்கும்னு தெரியும். ஆனா இவ்வளோ சீக்கிரமா, அதுவும் சார்லியை சேவ் பண்றதுக்கு முன்னாடியே நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே ஒரு சைட் பேரலைஸ் ஆகி தொப்புன்னு கீழே விழுந்துடுறாரு. சார்லி கதறா. அப்பா அப்பான்னு கத்திட்டே அவர்கிட்ட ஓட ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள சுதாரிச்ச ரெயின்பர்ட் அவனுடைய துப்பாக்கியால ஆண்டியை சுட்டுடுறான். சார்லியோட அழுகையும் கோவமும் சுத்தி ஃபயரை உண்டாக்குது. ரெயின்பர்ட் சார்லியை சுடுறான். ஆனா சார்லி அவளுடைய பவர்ஸ் மொத்தத்தையும் ரெயின்பர்டை நோக்கி பாய்ச்சுறா. அந்த பவர் அவளை நோக்கி வர புல்லட்டையே உருக்கிடுது. ரெயின்பர்ட் அண்ட் அவனுக்கு பின்னாடி நிக்கிற கேப்டன் 2 பேருமே பொசுங்கிடுறாங்க. சுத்தி ஃபுல்லா நெருப்பா இருக்கு. குதிரைகள் வேற கனைக்குது. அந்த குதிரைகளை எப்படியாவது காப்பாற்றணும்னு தோணுது சார்லிக்கு. அவளுடைய பவர்ஸ் கண்ட்ரோல்டா யூஸ் பண்ணி அந்த குதிரைகள் இருக்கிற ஸ்டால்ஸோடைய கதவுகளை மட்டும் ஓபன் பண்ணி விட்டுடுறா. லாக்ஸ் எல்லாம் உருகி கதவுகள் ஓபன் ஆகுது. எல்லா குதிரைகளும் தப்பிச்சு வேகமா வெளியே ஓடுது. வெளியே ஏஜென்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் இது எதுவுமே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள நோக்கி குதிரைகள் ஓடுது. இந்த ஃபயரை பார்த்துட்டு நிறைய ஏஜென்ட்ஸ் பயந்து ஓடிடுறாங்க. சில பேர் மட்டும் சார்லியை எப்படியாவது சுட்டுடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார்ட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸுக்கு முதலேருந்தே கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா, சார்லியை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா அவளை சுட்டு கொன்னுடணும் அப்படிங்கிறது தான். உள்ள ஸ்டேபிள்ல சார்லி மெதுவா ஆண்டி கிட்ட போய் அழறா. ஆண்டி உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன நினைச்சு கவலைப்படாத சார்லி, என்னைக்காவது இது நடந்திருக்கும். இப்போ நீ இங்கேருந்து தப்பிச்சு போகணும். இவங்க உன்னை கொல்ல தான் ட்ரை பண்ணுவாங்க. நீ உன் பவர்ஸை யூஸ் பண்ணி தப்பிச்சு போய் உலகத்துக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லு. ஷாப்பை இந்த விஷயத்த மூடி மறைக்க விடாத அப்படின்னு சொல்றாரு. இந்த உண்மை உலகத்துக்கு தெரியணும். இந்த பவர்ஸ் அண்ட் அதோடைய விளைவுகள் இது எதுவுமே உன்னுடைய தப்பு இல்ல. எல்லாத்துக்கும் இந்த ஷாப்பை சேர்ந்த ஆட்கள் தான் காரணம். நீ போ செல்லும், ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லி உயிரை விட்டுடுறாரு. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே சார்லிக்கு பிளரா தான் இருக்கு. எல்லாத்தையும் நெருப்பை வச்சு பொசுக்குறா. எல்லாரையும் ஓட விடுறா. சுத்தி கலவரம், எங்க பார்த்தாலும் நெருப்பு.
இன்றைய இன்சிடென்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது மாண்டஸ் ஃபார்ம்ல நடந்தது ஒண்ணுமே இல்லை. சார்லி ஷாப்பை விட்டு எஸ்கேப் ஆறா. கிட்டத்தட்ட 7 மாசங்களுக்கு அப்புறமா அக்டோபர்ல இன்றைய தினம் தான் சார்லி இந்த ஷாப்பை விட்டு வெளியவே வரா. ஃப்ரீடம் நினைச்சு சந்தோஷப்படுற நிலைமையில சார்லி இல்ல. ஷாப்பை சேர்ந்த ஆட்கள் வழக்கம் போல இதையும் மூடிதான் மறைக்கிறாங்க. தீவிரவாதிகளுடைய செயல் அப்படி இப்படின்னு கதையை கட்டி விடுறாங்க. கேப்டனை ரீப்ளேஸ் பண்ண வேற ஒரு ஹெட் வராங்க. சார்லியை கண்டுபிடிக்க ஒரு டீமையும் அனுப்புறாங்க. சார்லி எப்படியோ தப்பிச்சு 1 மாசமா இங்கே அங்கன்னு லிஃப்ட் கேட்டு கடைசியா வந்து சேர்ற இடம் மாண்டஸ் ஃபார்ம். சார்லிக்கும் பயம், மாண்டஸ் தாத்தா பாட்டிக்கும் பயம். ஆனா அவ வந்து நிக்கிற கண்டிஷனை பார்த்துட்டு 2 பேரும் அவளை ஆற தழுவிக்கிறாங்க. 1 மாசமா இவ எப்படி சர்வை பண்ணாலோ தெரியல. ஒல்லியா இழைச்சி போய் காயங்களோட வந்து நிக்கிறா. மாண்டஸ் தாத்தா பாட்டி ஃபேமிலி டாக்டரை வீட்டுக்கே கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. சார்லி இங்க இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. டாக்டர் மட்டும் அப்பப்ப வந்து சார்லியை ட்ரீட் பண்ணிட்டு போறாரு. இந்த டாக்டர் மாண்டஸ் தாத்தாவுடைய ஃப்ரெண்டு தான். அதனால இப்போதைக்கு சார்லி இங்க இருக்கிற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் கிட்டக்க ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணல. ஆனா போன வருஷம் இந்த ஃபார்ம்ல நடந்த இன்சிடென்ட்டோட தொடர்புடைய ஒரு குழந்தை அப்படிங்கிறது மட்டும் இந்த டாக்டருக்கு தெரியுது. சார்லியும் நல்லாவே தேடி வரா. மாண்டஸ் தாத்தா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறா சார்லி. மாண்டஸ் தாத்தா பாட்டிக்கு இதுக்கப்புறமா சார்லிக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல. போன வருஷம் மாண்டஸ் ஃபார்ம்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஷாப்பை சேர்ந்த ஆட்கள் மாண்டஸ் தாத்தா அண்ட் பாட்டி 2 பேரையும் பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. மாண்டஸ் தாத்தா பாட்டியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சில பேர் சின்ன சின்ன குற்றங்கள் பண்ணிருக்காங்க. அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த இன்சிடென்ட்டை மறைக்க சொல்லி கம்பல் பண்ணிருக்காங்க. இப்ப மறுபடியும் சார்லி இங்க தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அதெல்லாம் திரும்ப கலருவாங்க. அண்ட் இவங்களுடைய உயிர்க்கே உத்தரவாதம் கிடையாது, அதை நினைச்சு பயப்படுறாங்க. சார்லியை பூட்டி வச்சும் வளர்க்க முடியாது. அது அந்த குழந்தைக்கு சேர துரோகமா இருக்கும். குழந்தைன்னா ஓடி ஆடி விளையாடணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க மாண்டஸ் தாத்தா அண்ட் பாட்டி. ஆனா அவங்களுக்கு எந்த சொல்யூஷனும் தோணவே இல்லை. டெய்லி நைட் சார்லி தூங்கினதுக்கு அப்புறமா இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா சார்லி எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு தான் இருக்கா. சார்லி மாண்டஸ் ஃபார்முக்கு வந்தது நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் அந்த டாக்டர் சார்லி இங்க இருக்கிற ரகசியத்தை கட்டி காப்பாத்துறாரு. ஆனா ஒரு நாள் அவருடைய பார்ட்னர் கிட்ட இதை உளறிடுறாரு. 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சாதானே ரகசியம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஊர் மக்கள் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மார்ச்ல சார்லியோட 9வது பிறந்த நாளும் வருது. ஏப்ரலும் உருண்டோடுது. கூடவே ஷாப்புடைய ஸ்பைஸ்க்கும் அரசல் புரசலா ஒரு குழந்தை மாண்டஸ் ஃபார்முக்கு வந்து இருக்கிற விஷயமும் தெரிய வருது. சார்லி மாண்டஸ் தாத்தா அண்ட் பாட்டி பேசிய அத்தனை விஷயங்களையும் கேட்டுட்டு தானே இருக்கா. கடந்த சில மாதங்கள் அவளுடைய உடம்பையும் மனசையும் தேத்துறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணாலே ஒழிய அடுத்தது என்னன்னு யோசிக்க அவளுக்கு டைமே இல்லை. அவளுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு தெரியல. இவளால மாண்டஸ் தாத்தா அண்ட் பாட்டியோடைய உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடும் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணும் பொழுது அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. போய் பிரஸ்ஸை மீட் பண்ணணும், உலகத்துக்கே இந்த உண்மைகளை சொல்லணும்னு சொன்னார் இல்லையா, அதைத்தான் செய்ய போறா சார்லி. மாண்டஸ் தாத்தா பாட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதுறா. அவங்க 2 பேருக்கும் தேங்க் பண்ணி எழுதியிருக்கா. இதுக்கப்புறமா என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு எழுதி வச்சுட்டு மாண்டஸ் ஃபார்ம்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. கரெக்டாக அதுக்கு அடுத்த நாள் தான் ஷாப்பை சேர்ந்த ஆட்கள் மாண்டஸ் ஃபார்முக்கு வராங்க. அவங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றம் தான். சார்லி வந்து நிற்கிற இடம் நியூயார்க். அங்கே எந்த நியூஸ் மீடியா உண்மைகளை பயப்படாம சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு நியூஸ் ஏஜென்சிக்கு தான் வந்திருக்கா. ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த கதையை முடிச்சிடுறாரு ஆத்தர். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த புத்தகத்தை ஏற்கனவே படிச்சிருந்தீங்கனாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் ஸ்டீஃபன் கிங்கோடைய புத்தகங்கள் படிச்சதில்லை, ஆனால் எனக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னா ஃபயர் ஸ்டார்டர் இஸ் a குட் பிளேஸ் டு ஸ்டார்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கும் ஃபயர் ஸ்டார்டருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் நீங்கள் நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த கதைக்கு நீங்கள் ஏதாவது எபிலாக் எழுதணும்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.